விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ஃபாலோவர்ஸ்க்கு அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 7ஆம் தேதி 2025 எந்த மாதிரியான கோச்சார அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாரம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை விடிஞ்ச உடனே சந்திராஷ்டம அமைப்புகள் இயல்பாகவே ஒரு மாதிரி மனதை டல்லாக இருக்கக்கூடிய தன்மையை செய்தாலும் கூட 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மையை செய்யும். 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மை என்ன? பயணங்கள் இருக்கும், பயணத்தால் சில தன்மைகள் இருக்கும், என்ன போகிற காரியம் நடக்காது. 8ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி உச்சத்தை நெருங்கக்கூடிய அமைப்புகளில் தான் சுபத்துவமாக இருப்பார். 2ஆம் இடத்தை பார்ப்பார். லாபாதிபதி 2ஆம் இடத்தை பார்த்தா ஒரு சிலருக்கு மறைமுக லாபங்கள், அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோக அமைப்பெல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும். லாப அமைப்புகள் அப்படியே மறைமுகமாக தொடர்பில் வருதுன்னு சிலருக்கு வெகு நாட்களாக இருந்து வந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் மாதிரியான அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக முடியக்கூடிய தன்மை, அந்த நாளில் வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ முதல் 2 நாள் சந்திராஷ்டம அமைப்பினாலும் கூட அப்படியே 2-3ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி சுமார் 3ஆம் தேதிக்கு பிறகுலேருந்து ஒளிமிகு சந்திரனாக அப்படியே பாக்கியஸ்தானத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதனை அப்படியே இந்த வாரம் முழுக்க அப்படியே சந்திர அதியோகத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ராசிநாதன் புதன் சந்திர அதியோகத்தில் இருந்தால் மனம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அத்தனை கன்னிராசிக்காரங்களுக்கும் வேலை அமைப்புகளில் இப்போ கடுமையான மன அழுத்த அமைப்புகள் இருக்கும். தயவு செய்து இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கணுன்றது எழுதி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போது வேலை, குடும்பம், வருமானம் சார்ந்த அமைப்புகளில் குழந்தைகள் வழியில தான் மன அழுத்த அமைப்புகளில் கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க. இந்த அமைப்பு தொடரும்னாலும் கூட இந்த இடத்துல சந்திர அதியோகத்தினால சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை வருங்க. மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க, இந்த வயசில் நம்ம பண்ணாமல் என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நிதர்சனத்தை ஏற்றுக்கிற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும். சிலருக்கு தாய் மாமன் வழியில் இந்த புதன் வளர்த்துட்டாலே தாய் மாமன் அமைப்புகளில் ஏதோ ஒரு வகையில் நல்லதுகள் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் சந்திராஷ்டம நாளில் யாரையும் போய் மீட் பண்ணுறதோ பேசுகிற மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக வச்சுக்க தேவையில்லாத ஒரு அமைப்பு. படிப்பில் இருந்து வந்த தடைகள் அப்படியே விலக ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. நீங்களே வந்து ஒரு கோர்ஸோ அப்படி இப்படி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல நல்ல ஒரு மெயில் வந்துச்சுங்க, ஒரு லெட்டர் வந்துச்சுங்க, ஒரு அளவுக்கு பரவாயில்ல போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இருக்கும். என்ன இருந்தாலும் லாபாதிபதி தான் உச்சமாகிறாரு. லாபாதிபதி உச்சமாகி 9ஆம் இடத்துல அமர்றதெல்லாம் ஒரு மாதிரி அருமையான யோகா அமைப்பு. கையில் பண புழக்கம் இருக்குங்க. அந்த வாரத்தில் நேரத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், கையில் பணம் இருக்கும், வேணுன்றதை வாங்கி அடிச்சு வச்சுக்கலாம், வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலான்ற மாதிரியான சில தன்மைகளும், மன அழுத்தங்கள், போராட்டங்கள் அப்படியே கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு வாரமாக இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு வாரம். இருந்தாலும் 7ல் சனி இருந்தாலும் கணவன் மனைவி காதல் அமைப்புகள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவார்ல, அதில் ஏதாவது ஒரு நெருடலை வச்சுக்கிட்டே இருப்பார். இதில் மட்டும் தரப்பினருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துங்க, ஓரளவுக்கு நல்ல தன்மை இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கும்.